ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா பியூரிட்டியில் காப்பர் ப்ளஸ் ஆர்ஓ ப்ளஸ் யூவி உள்ள யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக கஸ்டமர் வீட்டில் வந்து ஒரு புது ஆர்ஓ யூனிட் வாங்கியிருந்தாங்க. அதை இன்ஸ்டால் பண்ண போகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ யூனிட் இருந்தது. ஸோ இதை வந்து சும்மா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெகுலர் செட்டப் தான் இருக்குது. பட் அட்வான்ஸ்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டச்சு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் டிஸ்பென்சருக்கு டச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே மெம்பரன் ஹவுசிங், மெம்பரன் இருக்குது, கார்பன் இருக்குது, செடிமெண்ட் ஃபில்டர் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் காப்பர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டச் பட்டன் இருக்குங்க. அது இல்லாமல் அலாம் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ ஃபில்டர் சேஞ்சிங் அலாரத்தோட இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இது கஸ்டமர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த ஆர்ஓ மாற்றிட்டு புதுசாக போடுறீங்க? ஆன்லைனில் தான் அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு ஆர்ஓ. பட் அவங்க சொல்கிறது என்னென்னா, வாங்கி 1 இயர் தான் ஆகுது, கிட்டத்தட்ட 21,000 ரேஞ்சில் போட்டு வாங்கினோம். பட் 1 இயர்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு 7,000 பக்கம் கிட்டத்தட்ட காஸ்ட் வச்சிருச்சு. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு 7,000 மேலே போயிடுச்சு. அதனால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆர்ஓ வாங்கிட்டாங்க சீப்பன் ரேட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து ஃப்ளோட் சுவிட்ச், மேக்னெட்டிக் ஃப்ளோட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி வந்து ஃபில்டர் சேஞ்சிங் அலாமுக்கு என்னென்ன ரெமெடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு 3000 லிட்டர்ஸ் பர் ஹவர், 3000 லிட்டர் அண்ட் 6000 லிட்டருக்கு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதாகி ஆஃப் ஆயிருங்க ஆர்ஓ யூனிட்டு. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும், ரீசெட் பண்ணுவாங்க. இது வந்து பம்புங்க, இது டிஸ்பென்சருக்குள்ள பம்பு, அதிலே எஸ்வி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ முன்னாடி வந்து நம்ம கிளாஸில் தண்ணி ஃபில் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சைடில் மேனுவல் டேப்பும் கொடுத்துருக்காங்க. பட் கஸ்டமர் வந்து இந்த ஆர்ஓ இருக்குது, எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் அதுவே இப்போ ட்ரை பண்ணியிருப்பேன், இன்னும் சீப்பாக பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து இது செலவு வந்து ஒன்றும் சமாளிக்க முடியல, அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு ஆர்ஓ வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வாங்கி கொடுத்த ஆன்லைன் ஆர்ஓ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ஹை காஸ்ட் பிராண்டட் ஆர்ஓ வாங்குறப்ப அதுக்கான செலவும் பார்த்திங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக கஸ்டமர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மற்ற பொருள் பிராண்டடில் வாங்கினா நல்ல ஹை குவாலிட்டியில் இருக்கும், லாங் லைஃப் வரும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஆர்ஓன்னு நினச்சிருப்பாங்க. ஆர்ஓ அப்படி கிடையாது, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும்.